தாவேக்கா தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான வேலையை அந்த யுக்தியை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தளபதி அவர்கள் ரோட் ஷோஸ் பேஸ் பண்ணுறதுக்கான எல்லா திட்ட வடிவமும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. பிஜேபியோடு நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் வந்து சீமானை கூப்பிடுவது, தளபதி விஜய் அவர்களை கூப்பிடுவது, இல்லை பிற கட்சிகளை கூப்பிடுவது என்பது வந்து ஏற்புக்குரியது கிடையாது. வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் தாவேக்காவோட அலையன்ஸ் வச்சுட்டு ஒரு வேலை கலட்டி விட்டுட்டாருன்னா பிஜேபி உங்களால் தான் போன முறை 4 சீட்டு வாங்கினாங்க. புரியுதுங்களா? அந்த தப்பை பண்ணதே நீங்கள் தான். அந்த 4 சீட்டு வாங்க விடாமல் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு அக்கப்பூர் வந்திருக்காது. குரானின் மீது சத்தியமாக நாங்கள் வந்து பிஜேபியோட தாவேக்கா கூட்டணி போகாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். பட் அந்த இடத்துல மட்டும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இது வந்து தற்கொலைக்கு சமம் இல்லையா? பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம். கிட்டத்தட்ட ஏற்கனவே திமுக பிஜேபியோட மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதை அழிக்கிறதுக்கு தான் இங்கே கடுமையாக போராடி கொண்டு இருக்கோம். முதல்வர் கூட உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேள்விப்பட்டோம். நல்லபடியாக பூர்ணமாக குணமடைஞ்சு வரணும். ஏன்னா எங்களுக்கு சண்டை செய்ய ஆள் வேணும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ராவுத்தர் இப்ராஹிம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு காலையில ஹிந்து நியூஸ் பேப்பர்லயும் சரி, நிறைய காணொலிகளையும் சரி, இபிஎஸ் அவர்கள் நேரடியாக தாவேகா தலைவர் விஜய் அண்ணன் அவர்களை வந்துட்டு கூட்டணிக்காக அழைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லா இடங்களையும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்களது கருத்து? முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களுக்கு நம்ம நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் பிஜேபியை விட்டுட்டு வந்துருங்க. தளபதி விஜய்கிட்ட நான் நேரடியாக பேசி அண்ணனையும் உங்களையும் சேர்ந்து உட்கார வைக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு. ஏன்னா பிஜேபியோடு நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் வந்து சீமானை கூப்பிடுவது, தளபதி விஜய் அவர்களை கூப்பிடுவது, இல்லை பிற கட்சிகளை கூப்பிடுவது என்பது வந்து ஏற்புக்குரியது கிடையாது. பிற கட்சிகள் கூட சமரசத்தோடு போயிடுவாங்க. ஏன்னா வந்து திமுக அதிமுக 2 பேருமே வந்து பிஜேபியோட பயணப்பட்ட நபர்கள் தான். ஆனால் தாவேக்கா நிச்சயமாக வந்து இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட மனித குலத்தை வந்து எந்த அளவுக்கு மோசமாக இங்கே நடத்தினாங்க, அதாவது இந்தியா முழுக்க வந்து குறிப்பாக சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் எந்த அளவுக்கு இவர்கள் மோசமாக நடத்தினாங்க. மாடை விற்றதுக்கோ மாட்டுக்கறி உண்டதுக்கோ அடித்து கொண்ட வரைக்கும், சிறுநீரை குடிக்க வச்சது வரைக்கும், உடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், மத வழிபாட்டில் கை வச்சதுலேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு பிளவுவாதம் மதவாத அரசியலை கையில் எடுத்த பிஜேபியோடு நீங்கள் போய் உட்காந்துட்டு எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறது இது எப்படி ஏற்புக்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல? நல்லா விருந்து வச்சுட்டு இலையில வேறு எதையோ ஒன்று வச்சுட்டு சாப்பிடுங்கன்னா யார் சாப்பிட முடியும்? கிட்டத்தட்ட அதுபோல் வந்து நம்ம எந்த இடத்துல யார் கூட பயணப்படுகிறோம் அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கான மரியாதையும் ஓட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கும். தமிழ்நாட்டுடைய யதார்த்த கல அரசியல் உங்களுக்கு தெரியும். பிஜேபி உங்களால் தான் போன முறை 4 சீட்டு வாங்கினாங்க. புரியுதுங்களா? அந்த தப்பை பண்ணதே நீங்கள் தான். அந்த 4 சீட்டு வாங்க விடாமல் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு அக்கப்பூர் வந்திருக்காது. நீங்கள் போய் அவங்களோட அலைன்ஸ் வச்சு உங்களால் ஒரு 4 சீட்டை வாங்கிட்டு இப்போ உங்களே வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி உங்கள் தலையில் ஏறிக்கிட்டு நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு இப்போ வரைக்கும் அவங்களால சொல்வதற்கு முடியாது. ஆனால் இங்கே வந்து தளபதி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் திட்டவட்டமாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னும் பொழுது அவர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தான்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது நீங்கள் சில பேச்சுவார்த்தைகள் சில சமரசம் செய்ய முடியும். ஆனால் பிஜேபியோடு நீங்கள் இருப்பதை சமரசம் செய்து கொண்டு விஜய் அவர்கள் அந்த பக்கம் வருவதும் ஒன்று தான், மொத்தமாக கட்சி கழிச்சிட்டு போகிறதும் ஒன்று தான். ஆமாம், கிட்டத்தட்ட இது வந்து தற்கொலைக்கு சமம் இல்லையா? பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம். கிட்டத்தட்ட ஏற்கனவே திமுக பிஜேபியோட மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதை அழிக்கிறதுக்கு தான் இங்கே கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறோம். பத்தாவதுக்கு நீங்கள் அது கூட சேர்ந்து வாங்கினாக்கா இது சாலைச்சிருந்ததா? இது வந்து என்ன சொல்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்த மண்ணில் வந்து பிஜேபிக்கு இடமும் இல்லைன்னும் பொழுது எடப்பாடி அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் பிஜேபி விட்டுட்டு வந்துருங்க, நான் பேசுகிறேன். சரி, நீங்கள் பிஜேபி விட்டு வந்துருங்க, நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? சேர்த்துக்கல, நான் பேசுகிறேன், தளபதிட்ட நான் பேசுகிறேன், சீமானன்ட்ட பேசுகிறேன். நீங்கள் 3 பேரும் உட்காருங்க, பேசுங்க. என்ன சீமானன் வந்துருவாரா? ஐ மீன் இவங்க பிஜேபியை விட்டுட்டு வந்தால் அண்ணன் வந்து போய் சேர்ந்துருவாரா? ஒத்துக்குவாரா? அவரை தான் முடிவு எடுக்கணும். அந்த கட்சி தலைவர் தான் எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆப்ஷன்ஸே வந்து இப்போ வந்து க்ளோஸ்டு. நீங்கள் வந்து அங்கே உட்காந்துட்டு வாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு இல்லை, அதை பார்த்து கன்சிடர் பண்ணுறது கூட யாரும் என்ன சொல்கிறது, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடணுவாங்கல்ல. பிஜேபியோட உட்காந்து நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு காதுக்குள்ளே கூட போகாது. அப்படி இருக்கும்போது இது வாய்ப்பு கிடையாது. சரி, ஒரு விஷயம், இந்த பக்கம் வந்து இபிஎஸ் அவர்கள் எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி சீமான் அண்ணனையும் விஜய் அண்ணனையும் கூப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மாதவர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிமுக அழிஞ்சு போனதுக்கு காரணமே இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் அதிமுக அழிஞ்சிச்சா அழியாமல் போயிட்டு இருக்கான்றது நமக்கு தேவையற்றது. ஆனால் நம்மளுடைய கல யதார்த்தம் இன்னைக்கு டிவிக்கு எவ்வளோ வளர்ச்சி கொடுக்கிறது, அதற்கான வேலையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அதான் பார்க்கணும். ஏன்னாக்கா இங்கே திமுக பார்த்தீங்கன்னாக்கா பேர் வைக்கிறதுல பயங்கர வல்லவர்கள் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பேர் வைப்பாங்க. என்ன மாதிரி பேர் வைப்பாங்க? இப்போ கூட பாருங்கள், நான் முதல்வர் திட்டம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீனி மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கேன். சீனி மிட்டாய்ன்றது நார்மல் சீனி மிட்டாய். தேன் மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேன் மிட்டாயில் தேனை ஊற்றி செய்கிறாங்க. இல்லை, சீனி தண்ணியை ஊற்ற தேன் மிட்டாய் செய்கிறான். ஆனால் பேர் எப்படி வைக்கிறான்? தேன் மிட்டாய். அந்த மாதிரி திமுக இன்னைக்கு ஒரு பேர் வைப்பான்.
பேர் வச்சுட்டு அதை வந்து பயங்கரமாக போட்டுட்டு பண்ணுவோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் இருக்காது. அது போல் அவன் ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஆதவர்ஜினா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு மிகைப்படுத்தின வார்த்தையாகவே ஒரு வார்த்தை பதிவு பண்ணார். குரானின் மீது சத்தியமாக நாங்கள் வந்து பிஜேபியோட தாவைக்கா கூட்டணி போகாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். பட் அந்த இடத்துல மட்டும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இஸ்லாமியராக இருக்கிறதுனால சத்தியத்திற்காக குரானை பயன்படுத்தக்கூடாதுன்றது இறைவனுடைய சொல். கண்டிப்பா. ஸோ அதற்காக நீங்கள் அரசியலுக்காக வந்து குரானை எடுத்து நீங்கள் சத்தியம் செய்வது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் ஏன்னா இந்த கோட்பாடு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஆதவர்ஜினா பேசினா இருக்கட்டும், மதுரையில் நேற்று சேலத்தில் நடந்த அந்த மாநாடு, அந்த மாநாட்டில் வந்து திமுக கொடுத்த பிரச்சனை எந்த அளவுக்கு உச்சக்கட்டமானாக்கா, திமுக வந்தாலே எப்பயுமே கரெக்ட் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். இவங்க பர்பஸாக வந்து அந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல் டே ஷட் டவுன் பண்ணுறது, பவர் கட் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இடையூறு கொடுப்பது, இந்த அற்பமான விஷயங்கள் செய்யக்கூடிய வேலை தான் திமுக செய்யும். சீப்படுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றோம்னு சொல்லுவாங்க இல்லை, அதுபோல் வந்து கேவலமான ஒவ்வொரு முன்னெடுப்பையும் தான் திமுக எடுக்குதே தவிர தர்க்க ரீதியாக சண்டை செய்து இவர்கள் வந்து நம்மளுடைய மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறோம், என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. மதுரையில் மாநாடுன்னு சொல்லி பந்தக்கால் நெட்ட உடனே அடி வயிற்றுல தீய வச்சு விட்ட மாதிரி அவன் கத்திட்டு உட்காந்துருக்கான் திமுக. தெரியுமா அவனுக்கு? அவனால கத்தவும் முடியல, பொத்தவும் முடியல. மதுரை மாநாடை பத்தி நம்ம தெளிவாகவே பேசுவோம். இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு விஜய்க்கும் சரி சீமானனுக்கும் சரி அழைப்பு விழுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு வகையா அவர் வந்து அரசியல்ல சில பேரை குழப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கலாம்ல. யாரை குழப்பி விடலாம்? அரசியல்ல சில பேரை குழப்பி விடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. இல்லை, இது வந்து இபிஎஸ் அவர்கள் உள்ளபடியே நீங்கள் வந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நல்லதாக செய்யணும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளலாம். என்ன ஸ்ட்ராட்டஜினாக்கா, எலெக்ஷன் இருக்கும்பொழுது தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் தாவிக்க அலைன்ஸ் வச்சிட்டிங்க. ஒரு வேளை கலட்டி விட்டுட்டாருன்னா கழட்டி விட்டுட்டா ஒரு வேளை இல்லை, கலட்டி விடுங்கன்றேன். விடலாம், வாய்ப்பு இருக்குல்ல சார். அவங்க இன்னும் நாங்க இவங்களோட தான் இருப்போம் அப்படின்னு அங்கீகாரமா எதுவுமே சொல்லலையே. அவங்க வெளிப்படையா நாங்க இவங்களோட தான் இருக்க போறோம், இவங்களோட தான் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே சொல்லலையே. கூட்டணி இருக்கும், கூட்டணியில சேர்ந்திருக்கும், கூட்டணி வரும் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்களே தவிர கூட்டணின்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இவங்களோட தான் பயணப்பட போறார்கள்ன்றது உறுதி செய்யப்பட்டது. ரெண்டாவது, இவர்களை விட்டு பிஜேபி விட்டு விலக விடாமல் இருப்பதற்காக என்னென்ன மிரட்டல்கள், என்னென்ன கொக்கிப்புட்டிலாம் போடணுமோ போட்டு வச்சிருக்காங்க. பிஜேபி மிரட்டுவாங்கன்னு சொல்றீங்களா? மிரட்டி தான் கையில வச்சிருக்காங்க. இப்போ என்ன பாசத்தோட பெரிய அவங்களுடைய சித்தாந்தம் புடிஞ்சு பயங்கரமா போய் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த விஷயத்துலேருந்து இவர் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமேட்டு பிஜேபியை விட்டுட்டு இவர் வெளியில் வந்துட்டாருன்னா அந்த நேரத்தில் இவர் அரெஸ்ட் பண்ணுறது மற்ற வேலைலாம் செய்ய முடியாது. அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும், ரிசல்ட் வந்துருச்சிடும், பிஜேபி இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்யாமல் போனீங்கன்னாக்கா இபிஎஸ் அவருடைய எதிர்காலமும் சரி, அதிமுகவுடைய எதிர்காலமும் சரி எவ்வளவு மோசமாக போகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா என்ன ஆனாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் காலை வைக்கவும் முடியல பல ஆண்டு காலமாகன்றதுனால இம்முறையாவது நம்ம வந்து காலை வச்சிருக்கோம். இந்த முறை வச்சிடலாமா சார்? என்னோட கேள்வி, மக்களான கேள்வியாக இருக்கட்டும். இந்த முறை இவங்க நினைக்கிற மாதிரி ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்தாவோ யாரோ அவங்களுடைய இஷ்டப்படியான கூட்டணிகள் அமைஞ்சா அவங்களால தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வச்சு வந்துட முடியுமா? போய் எங்கே வேணாலும் காலை வைங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வச்சு மேலே வரதெல்லாம் ஆகிற கதை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து